திரும்பி அந்த பக்கமாகவே பார்த்துட்டு இருக்கியா? கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களாக்கா. சொல்லுங்கம்மா, எதுக்கு இப்படி அவசரப்படுத்திய? சொல்லாம அப்படியே ஊரை விட்டு ஓடியே போகிறேன். ஏக்கா, நீ இவ்வளோட்ட பேசிட்டு நான் உள்ள போய் ஒரு சின்ன வேலை இருக்குது, செஞ்சுட்டு வரேன். இந்த கதையை உங்கள் அக்கா சொல்ல முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ஏக்கா, இவ சொல்லுறது மாதிரி உங்கள் அக்கா கதையை சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும். சரிக்கா, நீங்கள் இப்போ என்ன நடந்துச்சுங்க கதையை சொல்லுங்க. சீலக்கா சீலக்கா இருப்பான்னு பார்த்தா இந்த குண்டக்கால இருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. அது உங்க அத்தானை பத்தி தான். அந்த மனுஷனை பற்றி இங்கே என்ன பேசணும்? நீ எதுக்குக்கா இப்போ கோவப்படுத? நான் என்னன்னு கேட்கேன். நீ எங்கே விசாரிக்காமலே அங்கே என்ன நடந்துங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மனுஷன் கோட்டை அடிச்சுட்டு எங்கேயாவது வம்பழுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை இந்த அக்கா சிசிடிவி கேமராவை அவன் மேலே வச்சுக்கிட்டு இருக்குமோ? இருக்கா, நான் என்னன்னு விசாரிக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த அக்கா என்னைய பார்த்து முறைக்காவ. ஏக்கா, முறைக்கதானே என்னன்னு கேட்கேன். முறைக்க மாட்டா, இப்போ சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் வண்டியில் வந்துகிட்டு இருந்தோமா, ஒருத்தன் எங்களை இடித்து கீழே தள்ளிட்டான். அடியதும் படலையே. அடி ஒன்றும் படலை. எதுக்க வந்தவன் தான் இப்போ பணம் வேணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா இப்படி தான் ஆகும். நாங்கள் ஒன்றும் குடிக்கலக்கா. குடிக்காம தான் ஓ மோ வயசு பிள்ளையை பார்த்து அக்கான்னு கூப்பிட்டு இருக்கியோ? இப்போ எங்கே நின்று தகராறு பண்ணிட்டு இருக்காவ? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்று தான். சரி, நீங்கள் போங்க, நான் என்னன்னு பார்க்கேன். சரிம்மா, சுருக்கா வந்துரு. இந்த பரிசீல நீ ஒன்றும் போண்டாம். என்னக்கா சொல்ல? நான் போகலன்னா கோட்டை கேஸுன்னு பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீ ஏன் கோவத்தில் இருக்கா? நீ ஒன்று அங்கே போண்டாம். ஆமாக்கா, நீங்கள் வேறு கதை என்ன சொல்லலை, அதனால் நீங்கள் போண்டாம். அங்கே இப்போ யாராவது ஒருத்தர் போகணுன்னா இவளை அனுப்பி வைப்போம். இப்போ இதுக்கு இந்த பிரச்சனையில் நீ இழுத்து விட்டுட்டு இருக்க? எனக்காக யாரும் போண்டாம். இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிட்டேன். ஏக்கா, அங்கே போய் கோவப்படாத, அமைதியாக பேசு. அந்த குடிக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஏன்க்கா இப்படி பேச? இப்போ வந்துட்டு போனவர் என்னக்கா சொன்னார்? குடிக்கலன்னு சொன்னார்லக்கா. அதை நீ நம்பிட்டியா? இப்படியே யார் போய் சொன்னாலும் நம்பிக்கிட்டே இரு. சரி, அங்கே போய் நான் பார்க்க, நீ மறக்காமல் பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வந்துடு. ஏக்கா, அமைதியாகவே பேசு, சரியா? அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ இவ்வளோ கேட்டு நின்று வெட்டியே கதை பேசிகிட்டு இருக்காத. பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வர வழியை பாரு. என்ன புரிஞ்சுதா? புரியுதுக்கா. தமிழில் தானே பேசிட்டு போகிறவ. இதுதான் இந்த சில மக்களுக்கு நல்லா புரியுமே. இதை போய் புரியுதான்னு கேட்டுட்டு போகிறவ. அவிய காதில் நீ சொல்கிறது விழுந்துடுற போது அப்புறமா உன்னைய தலைகளை கட்டி அடிக்க போகிறவ. நீ சொன்ன மாதிரி திரும்பி வந்து அடித்தெல்லாம் அடிச்சு விடுவவ. இவிய கதையை அப்புறமா வந்து கூட கேட்டுடலாம். முதல்ல நான் வீட்டுக்கு போகிறேன். ஏடி, உங்கள் வீடு அந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் போகிற. அந்த மரமாக போயிட்டு யார் அடிவாங்க? அவள் இப்போ கிடைக்க போகிறா? இல்லை, அவிய வீட்டுக்கு தான் போகிறா. அதுக்கு அவன் வட்டம் சுற்றி போகிறா? இப்படி போக வேண்டியது தானே. உங்கள் அக்காவை கண்டுதாக்கா பயந்து போகிறா. நானும் வீட்டுக்கு போகிறேங்க்கா. சரி, நானும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன், கிளம்புறேன். 4 மணி மாதிரியே இருக்குது. எப்படி வெயில் கொளுத்திக்கிட்டு கிடக்கு. எல்லா இடமும் மழை பெய்யுது. இங்கே ஒரு மழை பெய்யுதா? வெயிலை கண்டாலும் பயன்தான், மழை வரப்போகுதுன்னு நினச்சாலும் பயன்தான். ஆமாக்கா, என்னச்சு இயற்கைக்கும் நம்ம மேலே கோவமாக தான் இருக்குது. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்.